மதுராவில் கம்சனின் சிறையில் தேவகி மற்றும் வசுதேவருக்கு கிருஷ்ணன் மகனாக பிறந்தார். குழந்தையின் நலன் கருதி வசுதேவர் கிருஷ்ணரை கோகுலத்திற்கு எடுத்துச் சென்று நந்தனிடமும் யசோதாவிடமும் ஒப்படைத்தார். வசுதேவர் ஆற்றை கடக்கும்போது மழை ஏற்பட்டது. அதிலிருந்து அவர்களை காக்க ஆதிசேஷன் குடையாக மாறினார். கிருஷ்ணரை கோகுலத்தில் ஒப்படைத்துவிட்டு வசுதேவர் மதுராவிற்கு திரும்பினார். யசோதா குழந்தை கிருஷ்ணரை மிகவும் சீராட்டி பாராட்டி அன்புடனும் பாசத்தோடும் வளர்த்து வந்தார். கிருஷ்ணர் சிறுவயதிலிருந்தே புல்லாங்குழல் வாசித்து வந்தார். அவருடைய இசைக்கு மயங்காத மனமே இல்லை. குழந்தை பருவத்தில் கிருஷ்ணர் மிகவும் குறும்புத்தனம் செய்பவராகவே வளர்ந்து வந்தார். இப்படியாக ஒரு நாள் கிருஷ்ணர் விளையாடி கொண்டிருக்கும் போது மண்ணை சாப்பிட்டார். உடனே யசோதா அவரை கண்டித்து வாயை திறக்குமாறு கேட்டார். கிருஷ்ணர் வாயை திறந்தவுடன் அவருடைய வாயில் பூமி சுழல்வதை கண்டார். இதிலிருந்து அவர் சாதாரண மனிதன் அல்ல, தெய்வ பிறவி என்று அவர் புரிந்து கொண்டார். இந்த நிலையில் கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொண்ட கம்சர் அவரை கொல்வதற்காக ஒரு ராட்சசியை அனுப்பினார். ராட்சசியும் விஷப்பால் கொடுத்து கிருஷ்ணரை கொல்ல பார்த்தார். அனைத்தையும் ஏற்கனவே அறிந்த கிருஷ்ணர் ராட்சசியை கொன்றார்.